மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 1 பார்த்துட்ருக்கோம். நியமம் 1ல் மொத்தம் 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனையை சமர்ப்பிச்சுட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட நேரங்கிறது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருந்தால் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் இயற்கை ஒரு சமநிலை வாய்ந்ததாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய மனோநிலையும் சமநிலை வாய்ந்ததாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேரும்போது நம்மளால் சூட்சுமமாக கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது விஷயம், தியானத்துக்காக ஒரு தனி இடத்தையும் இருக்கையையும் அமைச்சுக்கணும். அப்படின்னும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தொடர்ந்து நாம் அந்த ஒரு இடத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட இருக்கையும் நாம் அமைச்சிக்கிட்டு தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு அந்த ரூமில் ஒரு புனிதத்தன்மைங்கிறது வியாபிக்க ஆரம்பிக்குது. நாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறோம். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் அந்த ரூமை சுற்றி நம்ம அந்த அறைகளை சுற்றி முழுவதும் பரவுது. ஒரு குட் வைப்ரேஷன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ தொடர்ந்து அதே இடத்துல நாம் தியானம் பண்ணிக்கிட்டே வரும்போது நாம் செய்யக்கூடிய அந்த அறை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் அந்த புனிதத்தன்மைங்கிறது அப்படியே விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் ஒரு குறிப்பிட்ட இடமும் ஒரு இருக்கையும் அமைச்சிக்கும் போது தியானத்தினுடைய ஒரு பலன்களை நம்மளால் தொடர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அடுத்தது 4வது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் ஒரே நிலையில் அமர்ந்து நாம் தியானம் செய்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறது. அதாவது அமரும் நிலை, ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தை அமைச்சிட்டு நாம் தியானம் பண்ணணுங்கிறது எல்லாருமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் அந்த தியானத்தினுடைய ஒரு ஆரம்பப்படியாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஏன் அந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை ரகசியத்தை இன்னும் பெருசாக வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் அப்பத்துலேருந்து மகாத்மாக்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தை அமைச்சிட்டு தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தை அமைச்சிட்டு நாம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிறத மாஸ்டர் இப்போ அடுத்து சொல்கிறாங்க. சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படைப்பிற்கான இயக்கங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு செயலற்ற நிலையில் ஆரம்ப நிலைக்குள்ளே கரைஞ்சிருந்தது. அப்போது அந்த டைமில் அந்த இயக்கங்கள் எல்லாமே அததுக்கான தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தலைன்னாலும் அந்த இயக்கங்களும் பதிவுகளும் மறையாமல் அப்படியே தான் இருந்தது. இதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இயக்கம் அப்படின்னு சொல்லும் போதே அது ஸ்தூலத்தன்மை வாய்ந்தது தான். அப்போது அந்த ஸ்தூலத்தன்மைக்குள்ளே இருக்கிற அந்த பதிவுகள் மகாபிரளய காலத்தில் ஆரம்ப நிலைக்குள்ள அந்த மையத்தோட கரையிற வரைக்கும் அதனுடைய அந்த பதிவுகளும் அந்த பதிவுகளினுடைய தாக்கங்களும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இது எவ்வளவு காலம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. இது மனிதனுடைய ஒரு கற்பனை சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். மகாபிரளய காலம் அந்த காலத்தில் மையத்தோட எல்லாமே ஒன்று கலந்த நிலைக்கு போகிற வரைக்கும் இந்த பதிவுகளும் இயக்கங்களும் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த இயக்கங்கள்ங்கிறது சிருஷ்டி காலம் ஆரம்பித்த அந்த முதல் நாளில் இருந்து ஜீவிதம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்போது அந்த இயக்கங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சக்தி எங்கேருந்து வருது அப்படின்னும் போது அது மூல சக்தியிலிருந்து அந்த அதிர்வுகள்லேருந்து உற்பத்தியான ஒரு இயக்கம், அதனுடைய ஒரு சக்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மையத்தினுடைய அந்த முதலினுடைய சாராம்சம் கொண்டு தான் எல்லாமே இருந்திருக்கு. அந்த தெய்வீக சக்தியோட சாராம்சத்தினுடைய, அதாவது அந்த தெய்வீக சக்தியோட சாராம்சத்தோடு செயல்பட்ட அந்த இயக்கம் முதல்ல அமைதியான செயல்பாடாக இருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. இதை தான் மையத்தை சுற்றிய உள்ளுறை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த உள்ளுறை இயக்கம் அப்படின்னா என்ன? அப்போது செயல்படாமல் இருந்திருக்கு, ஆனால் எதிர்காலத்தில் செயல்படக்கூடியது
அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பொருள். அதாவது தற்போது செயல்படாதது அல்லது தெரியாதது அல்லது உணரப்படாதது, ஆனால் எதிர்காலத்தில் உணரக்கூடியது. இதுதான் அந்த உள்ளுரைந்த இயக்கம்னு சொல்லக்கூடிய லேட்டன் மோஷன். மையத்தின் சாராம்சத்தோட மையத்தை சுற்றி இருந்த அந்த இயக்கங்கள் காலம் கணியும் போது அதே மையத்தினுடைய சக்தி கொண்டு வெளிப்பட ஆரம்பிச்சது. இந்த நிலையில தான் மனிதனும் தோன்றினான். கடினத்தன்மைகள் அப்படிங்கிற பல உரைகளை சுற்றிக்கிட்ட மனிதனுக்கு நாம் மறுபடியும் வந்த இடத்துக்கு திரும்பி போகணும், அதாவது அந்த ஆதி நிலைக்கு திரும்பி போகணுங்கிற அந்த உள்ளார்ந்த ஏக்கம் அவனுக்குள்ளே உருவாச்சு. ஏன்னா தாய்கிட்டேருந்து வெளிவர அந்த ஒரு குழந்தைக்கு தாயினுடைய ஒரு சாராம்சம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு பாகமாக மனிதன் வெளிவந்தானோ அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு வலிமை வாய்ந்த அந்த மகாசக்தி மனிதனை அந்த மகாசக்தி தன்னோட பக்கம் ஈர்க்க ஆரம்பிச்சுது. அதாவது ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தொலைவு போன ஒரு குழந்தை மறுபடியும் அந்த தாய்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஏக்கம் ஒரு மனிதனுக்கு உருவாக ஆரம்பிச்சுது. அதுக்கு அந்த தாயினுடைய ஒரு ஈர்ப்பு சக்தியும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. தாய் அப்படிங்கிறது அந்த மெய்ப்பொருளினுடைய அந்த ஆதி மூலத்தினுடைய ஒரு சக்தி மனிதனை தான் பக்கம் ஈர்க்குது. மையத்தினுடைய அதே சக்தி மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறதுனால அந்த இயக்கத்தை அடிப்படையாக வச்சு தான், அதாவது அந்த சக்தியை வச்சு தான் மனிதனுக்குள்ளே இருக்கிற இயக்கம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பித்து ஒரு கடினத்தன்மைகள் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு வெளிப்புறமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலையில் ஒரு மனிதன் இருக்கான். அப்போது அந்த இயக்கமே அடிப்படை அப்படிங்கிறதுனால அதே இயக்கத்தை கொண்டு நாம் அந்த இயக்கமற்ற நிலைக்கு திருப்பி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஒரு எண்ணம் மனிதனுக்குள்ளே வந்த உடனேயே தாங்கிட்ட இருக்கிற அந்த இயக்கம் அப்படிங்கிற அந்த செயல்படக்கூடிய தன்மையை சாத்தியமான வரையில் செயலற்ற நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக ஆயிடுச்சு. அடுத்தது அதுக்கான வழியை தேட ஆரம்பித்தான். அதாவது இயக்கத்தோடு தான் ஒரு மனிதன் வெளியில் வந்தான். பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு ஒரு கடினத்தன்மைகளால் சூழப்பட்டதுக்கான காரணம் இயக்கம்தான். அப்போது அந்த இயக்கத்தை நாம் அடங்க செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இயக்கமற்ற நிலைக்கு திரும்ப போக முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மனிதனுக்கு ஏற்பட்டது. இயக்கமற்ற நிலை அப்படிங்கிறது சிருஷ்டி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த அமைதியான நிலை. அப்போ அந்த வழியை தேடும்போது மனிதனுக்கு என்ன புரிதல் கிடைச்சிது அப்படின்னா, ஆதி பரம்பொருளோட அந்த தொடர்பு கொண்ட லேட்டன் மோஷன்னு சொல்கிற அந்த உள்ளுரை இயக்கம் எப்படி அந்த மையத்தோட கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு ஸ்தூலமான ஒன்றா இருந்ததோ அதே மாதிரி நாமளும் அந்த சத்திய நிலையான அந்த இலக்கை அடையிறதுக்கு கொஞ்சம் ஸ்தூலமான ஒன்றை கையில் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் அவனுக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது. அடுத்தது மகாபிரளய காலம் அப்படின்னு வரும்போது எல்லாமே ஒரு சுருங்கின நிலையில தான் அந்த மையத்தோட ஒன்று கலக்கும். அதே மாதிரி நாமளும் சுருங்கினாதான் அந்த சத்திய நிலையோட ஒன்று கலக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்கு தோண ஆரம்பிச்சுது. அப்போது அந்த பிரளய காலத்தில் ஏற்படுற மாதிரியான ஒரு சுருங்குதல்ங்கிற அந்த உள்ளுக்கு இழுத்தலை தனக்குள்ளே உருவாக்கிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு மனிதன் வந்தான். சுருங்குதல் அப்படிங்கிறது ஏற்படும் போது ஒரு பிரளய நிலைங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அப்போ நம்மளை நாமளே சுருக்கிக்க ஆரம்பிக்கும் போது உணர்ச்சி ரீதியான ஒரு பிரளயங்கள் நமக்குள்ளே ஏற்படுது. அந்த பிரளயங்கிறது தீயவைகளுக்கு எதிரான ஒரு பிரளயம். அப்போது அந்த தீயவைகளுக்கு எதிரான ஒரு பிரளயத்தை ஒரு மனிதன் தனக்குள்ளே உருவாக்கிக்கும் போது அந்த ஸ்தூல நிலையை விட்டு உண்மை நிலையான அந்த சூட்சும நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது மேல் நோக்கி போகிறதுங்கிறது சுருங்குதலினுடைய ஒரு சுபாவங்கிறதுனால, அதாவது அந்த மேல் நிலையான அந்த ஆதி நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது நாம் கீழே இருந்து சுருங்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த சுருங்குதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பேஸ் அப்படிங்கிறதுனால கீழேந்து ஆரம்பித்து படிப்படியாக அது அந்த சுருங்கிய நிலையில் மேல் நோக்கி போக முடியுது. அதாவது மேலே போகிறதுக்கு கீழே இருந்து சுருங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அந்த கீழே இருந்து அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய அந்த உடல் உறுப்புகளை சுருக்கிறது. தன்னோட கால்களையும் மற்ற உறுப்புகளையும்
ஒரே நிலையில் கொண்டு வந்து நிறுத்துறது தான் அந்த சுருங்குதலினுடைய ஒரு வடிவமாக சொல்லப்படுறது. அப்போது அந்த விஷயத்தை, அந்த உடம்பு கைகால்களை சுருக்கிறதுங்கிறத எடுத்துக்கும் போது அதை எப்படி பண்ணினாலும் அதோட வடிவங்கிறது கடைசியில் ஒரு ஆசனமாக முடியும். அப்படி அமைக்கப்பட்ட அந்த ஆசனம்ங்கிறது பரம்பொருளை அடையிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது நாம் அந்த குறிப்பிட்ட லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுருங்குதல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசன வடிவத்தை நாம் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. பொதுவாக நிமிர்ந்த நிலையில் உட்காந்து நாம் தியானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத அந்த காலத்துலேருந்தே, அந்த புராதன காலத்துலேருந்தே நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த நிலையில் உட்காந்து நாம் தியானம் பண்ணும்போது தெய்வீகத்தினுடைய அந்த அருளாசி அபியாசியின் மேலே நேராக இறங்குது. இப்போ ஒரு அபியாசி கோணலாவோ இல்லை சாஞ்சோ தன்னுடைய அந்த உட்காரக்கூடிய நிலையை மாற்றி உட்கார்ந்தாங்க அப்படின்னா தெய்வீகத்தினுடைய அந்த பேரொளி பாயறது கொஞ்சம் குறைக்கப்பட்டு இல்லைன்னா தடுக்கப்பட்டு அதனுடைய முழு பலனும் அபியாசிக்கு கிடைக்காமல் போயிடுது. அதனால தான் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பெரிய ஆன்மீக பலனை ஒருத்தர் முழுசாக அடையணும் அப்படின்னும் போது நாம் சரியாக மாறாத இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரமான ஒரு நிலையில், நிமிர்ந்த நிலையில் நாம் அமரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிமிர்ந்து ஒரு ஸ்திரமான நிலையில் உட்கார்றதுங்கிறது பொதுவாக எல்லாரும் நினைக்கலாம், ஒரு கர்வமாக இவன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு மிலிட்ரியில் சிப்பாய் எப்படி நேராக நிமிர்ந்து நிற்கிறாரோ அதே மாதிரி மாஸ்டர் முன்னாடி ஒரு அபியாசி அந்த மாதிரி ஒரு நிமிர்ந்த நிலையில் ஆஜராகணும். அதாவது நேராக நிற்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பாய்க்கு ஒரு கமாண்டர்கிட்டேருந்து ஒரு உத்தரவு கிடைச்ச உடனே அந்த சிப்பாய் ஒரு ஸ்திரமான நிமிர்ந்த நிலையில் நின்று கவனத்தோடு தன்னுடைய மேல் அதிகாரியை பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்றா சொல்லப்படுறது. அப்போ அதே மாதிரி ஒரு அபியாசி மாஸ்டர் முன்னாடி நிமிர்ந்து நேராக உட்காரும்போது அந்த அபியாசிக்கு ஒரு விழிப்புணர்வும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஏற்படுது. அப்போது அந்த நிமிர்ந்த நிலைங்கிறது இது மூணுத்தையும் தான் காட்டுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது மாஸ்டர் முன்னாடி உட்காரக்கூடிய அபியாசிக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது தியானம் செய்கிறவங்க முதுக நேராக நிமிர்த்தி ஒரு சம்மணம் போட்டு தரையில் அமர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் ஒரு மரபாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த சம்மணம் போட்டு அமர்றதுனுடைய நம்ம உட்கார்றதுனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாதிரி உட்காரும்போது சம்மணம் போட்டு உட்காரும்போது நம்மளுடைய அந்த உடலினுடைய கீழ்ப்பாகங்கிறது ஒரு குறுகின நிலையில் இருக்குது. அப்படி குறுகின நிலையில் இருக்கிறதுங்கிறது கால்களில் இருக்கிற அந்த ஆற்றலினுடைய ஓட்டம் வெளிப்புறமாக சிதறாமல் உள்நோக்கி இழுக்கப்படுது. அப்போது இந்த சுருங்குதல் அப்படிங்கிறது கீழேருந்து தொடங்கி மேல் நோக்கி படிப்படியாக போகுது. முதல்ல ஒரு காலை ஒரு அசைவில்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். இதை தான் யோகத்தில் ஆசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசனா அப்படின்னு சொல்கிறது சமஸ்கிருதத்தில் அஸ் அப்படிங்கிற அந்த மூல வார்த்தையிலேருந்து தோன்றின ஒன்று. அப்போது அதாவது அதுக்கு உட்காருதல் அப்படின்றது தான் அதனுடைய ஒரு பொருள். அடுத்தது உடலை ஒரு குறுக்காமல் ஒரு கூணு போடாமல் நிமிர்ந்து நாம் உட்காரும்போது அந்த சக்திங்கிறது நமக்கு பிராணாகூதியாக வரக்கூடிய அந்த சக்திங்கிறது முதுகு தண்டுவடம் வழியாக எந்த தடங்களுமே இல்லாமல் கீழேந்து அப்படியே மேலே நோக்கி போகுது. அப்போது அது நமக்கு ஒரு விழிப்புணர்வையும் மனநிலையினுடைய ஆரோக்கியம், நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்வு, இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அடுத்தது நம்மளோட 2 கைகளையும் மென்மையாக கோர்த்து தொடைகள் மேலே வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்றோம். இந்த மாதிரி உட்காரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாமே விரல்களோட வழியாக வெளியில் போகாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே தங்குறதுக்கு அது உதவி பண்ணுது. அப்போது கடைசியாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னும் போது கால்களை சம்மணம் போட்டு கைகளை லேசாக கோர்த்து கண்களை மென்மையாக மூடி உடலை இயல்பாக தளர்த்தி நிமிர்ந்து உட்காரும்போது தியானத்தை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுது. அதே நேரத்தில் ஒரே நிலையில் தொடர்ந்து அமரணும் அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் சொல்கிறாங்க. ஏன்னா நாம் உட்காரக்கூடிய அந்த அமரும் பாங்குங்கிறது தியானம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தோடு ஒன்றா இணைஞ்சிரும்.
அதாவது எல்லாமே இயல்பாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது சூரிய உதயத்திற்கு முன்னாடி நாம் தியானம் செய்ய தொடங்கி ஒரு ஒரு அறையையும் ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து ஒரே நிலையில் நாம் அமர்ந்து நாம் தியானம் செய்யும்போது தியானத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.